வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி கியூபா ஜனாதிபதி ராவுல் காஸ்ட்ரோவை சந்தித்தார். அனல் மின் நிலையங்களில் பிரச்சினைகள் தோன்றினால் மின்சார துண்டிப்பினை மேற்கொள்ள நேரிடும் இலங்கை மின்சார சபை எச்சரிக்கை. பகல் வேளைகளிலும் பெருந்தெருக்களில் மின்குமிழ்கள் எரியும் காட்சிகள். மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளில் காட்டுத்தீ. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளில் நேற்று தீ பரவியிருந்தது. இதனால் பாரியளவான நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். மத்திய மலைநாட்டின் 4 பகுதிகளில் நேற்றைய தினம் தீ பரவியிருந்தது. கலேவல, மொழையாய, ராவணெல்ல மற்றும் மடுல ஆகிய பிரதேசங்களிலேயே இந்த தீ பரவியிருந்தது. இவ்வாறு ஏற்பட்ட தீயினால் அதிக நிலப்பரப்பு தீக்கிரையாகியுள்ளதுடன் டமுள்ள கலேவல பகுதி வனப்பகுதியில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கலேவல பிரதேச செயலாளர் பிரிவின் கொஸ்பொலகந்த மற்றும் கரணம்போல ஆகிய வனப்பகுதிகளில் நேற்று மாலை தீ பரவியிருந்தது. இந்த இரு மலைத்தொடர்களிலும் உள்ள கொஸ்பலகந்த மற்றும் நா உயன விகாரை ஆகியவற்றுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தது. தீயினால் விகாரையின் நீர் விநியோக கட்டமைப்பு மற்றும் மின்சார கட்டமைப்பு ஆகியவற்றுக்கே அதிக பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இதேவேளை நேற்றிரவு சுமார் 11 மணி அளவில் பெய்த மழையினால் தீ அணைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இவ்வாறு ஏற்பட்ட தீயில் சுமார் 500 ஏக்கர் நிலப்பரப்பு சேதமடைந்திருக்கலாம் என அனுமானிப்பதாக கலேவல பிரதேச செயலாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த மலையிலிருந்து ஊற்றெடுக்கும் நீரின் மூலமே இந்த பிரதேசத்தை ஆண்டிய மக்கள் தமது நீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றனர். தற்போது இவர்கள் பாதிப்புகள் எதிர்நோக்கி உள்ளனர். குருநாகல் பிரதேசத்திற்கும் இந்த தீயின் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என நான் நம்புகின்றேன். கண்டி மினிப்பே வனப்பகுதியிலும் நேற்று தீ பரவியது. இவ்வாறு ஏற்பட்ட தீ இன்று பிற்பகல் வரை பரவியதுடன் அதனை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் விமானப்படையினரின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளது. கண்டி மினிப்பே பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மொரையாய பகுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக விமானப்படையினர் இன்று பிற்பகல் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபட்டனர். இந்த தீ நேற்றிரவு பரவ ஆரம்பித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ரந்தனிகள, ரந்தம்பே ஆகிய நீர்த்தக்கங்களுக்கான நீர் ஊற்றெடுக்கும் இடம் இதுவென நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு மினிப்பே உதவி பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். எவராவது இந்த பகுதிக்கு தீ வைத்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக அவர் தெரிவித்தார். தீயினால் சேதமடைந்த நிலப்பரப்பு இதுவரை மதிப்பிடப்படவில்லை. பண்டாரவல, ராவணெல்ல பகுதியிலும் நேற்றைய தினம் தீ பரவியுள்ளது. மேட்டு நிலம் என்பதனால் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர சிரமங்களை எதிர்நோக்க வேண்டியிருந்ததாக எல்ல பிரதேச செயலாளர் குறிப்பிட்டார். பண்டரவளை வெள்ளவாய வீதியில் ராவணெல்ல கதரகொள்ள பகுதியில் நேற்றிரவு தீ பரவியிருந்தது. பிரதேசத்தில் நிலவுகின்ற வறட்சியான காலநிலை மற்றும் காற்று காரணமாக தீ அதிக அளவில் பரவியுள்ளதாக பிரதேச செயலாளர் கூறினார். தீ ஏற்பட்ட பகுதியில் கற்கள் மற்றும் மண்மேடுகள் கீழே விழுவதற்கான அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக எல்ல பிரதேச செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் மொனராகலை, மடுல மற்றும் சியம்பலாண்டுவ பிரதேச செயலக பிரிவுகளிலும் காட்டுத்தீ ஏற்பட்டிருந்தது. மடுள்ள பிரதேச செயலாளர் பிரிவின் பொல்ஹெலகந்த மற்றும் சேம்பலாண்டு பிரதேச செயலாளர் பிரிவின் மரக்கலகந்த, குருஹெல ஆகிய பகுதிகளில் தீ பரவ ஆரம்பித்தது. ராணுவத்தினர் மற்றும் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் மொனராகலை மாவட்ட இணைப்பு அதிகாரி ரவீந்திர குமார் குறிப்பிட்டார். மொனராகலை மாவட்டத்தில் இந்த மாதத்தில் மாத்திரம் 12 தீ விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் மொனராகலை மாவட்ட இணைப்பு அதிகாரி ரவீந்திர குமார் கூறியுள்ளார். வறட்சியான காலநிலை காரணமாகவும் குறைந்த மழைவீழ்ச்சி காரணமாகவும் இவ்வாறான சம்பவங்கள் ஏற்படலாம். நீரிந்த பிரதேசங்களில் வறட்சியான காலநிலை காரணமாக நீரை சேமித்து வைப்பதற்கும் பிரச்சினை உள்ளது. மக்களின் செயற்பாடுகள் காரணமாகவே இவ்வாறான விபரீதங்கள் ஏற்படுகின்றன. எனவே இதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனல் மின் நிலையங்களில் பிரச்சினைகள் ஏற்படும் பட்சத்தில் மின் துண்டிப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்துள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக சபையின் தலைவர் பேராசிரியர் விமலதர்மா அபிவிக்ரம தெரிவிக்கின்றார். நீர்மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கங்களில் இன்று பதிவான நீர்மட்டங்களே இவையாகும்.
நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் இவ்வாறு குறைவடைந்தால் நாட்டின் மின் உற்பத்திக்கு என்ன நேரும்? ජල විදුලි බලාගාරවල ක්‍රියාකාරීත්වය ප්‍රතිශතය අඩුවෙන්න අපිට තාප විදුලි බලාගාර වැඩිපුර ක්‍රියාත්මක කරන්න. நீர்மின் உற்பத்தி நிலையங்களின் தொழிற்பாட்டுத்தன்மை குறைவடையும் போது அனல் மின் உற்பத்தியை அதிகரிக்க நேரிடும். அந்த அளவு கொள்ளளவுடன் கூடிய மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியுமாக இருந்தாலும் ஏதேனும் கோளாறுகள் ஏற்படும் பட்சத்தில் போதிய அளவு கொள்ளளவை பெற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மின்வெட்டை அமுல்படுத்த நேரிடும். இதற்கு தேவையான எரிபொருள் விரைவில் கிடைக்கும் பட்சத்தில் அனல் மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும். மக்கள் அனாவசியமான முறையில் மின்சாரத்தை செலவிடாது சேமிக்க வேண்டும். ජනතාවට විදුලිය සංරක්ෂණය කරන්න විශේෂයෙන් අනවශ්‍ය පරිදි විදුලිය දැල්වීම කරන්න එපා. இலங்கை மின்சார சபை இவ்வாறான வேண்டுகோளை விடுக்கின்ற நிலையில் தொடர்ச்சியாக எரிந்து கொண்டிருக்கும் மின்குமிழை இன்று பிற்பகல் 2 மணியளவில் கொட்டாச்சேனை பகுதியில் எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மண்ணை நம்பி வாழுகின்ற விவசாய மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற நீர் பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்கு பொலனறுவை மாவட்டத்திற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் சென்றது. அதன் 2ஆம் தொகுப்பு இன்று. பொலனறுவ கல்லல்ல பிரதேசத்திற்கு சென்று பின்னர் எலகர பிரதேச விவசாய மக்களை சந்திப்பதற்காக நாங்கள் சென்றோம். யோத கால்வாயிலிருந்து நீரை பெற்றுக்கொண்டே இந்த பிரதேச மக்கள் விவசாயத்தை மேற்கொள்கின்றனர். யோத கால்வாயினூடாக இந்த பிரதேசத்தில் பல குளங்களுக்கு நீர் விநியோகிக்கப்படுகின்றது. இந்த கால்வாயினூடாக மகாசேன மன்னன் தோணியொன்றில் பயணித்திருப்பதாக கதைகளும் உள்ளன. எனினும் இந்த கால்வாய் இன்று காணப்படும் நிலையில் இதிலிருந்து பயன்பெற்ற விவசாய மக்கள் இன்று பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கால்வாய்க்கு அண்மையில் உள்ள வயல் நிலங்களில் சிரமங்களுக்கு மத்தியில் வேளாண்மை செய்யப்பட்டுள்ள போதிலும் பல விவசாயிகள் தம் தொழிலை கைவிட்டுள்ளனர். மே மாதம் 1ஆம் தேதி நீர் வழங்குவதாக தெரிவித்து சுத்திகரிக்குமாறு கூறினர். பின்னர் உரத்துக்கு பணம் செலுத்தி அனைத்தையும் செய்யுமாறு கூறினார்கள். அதிகமான நீர் உள்ளதாக கூறியதால் நாங்கள் அதனை செய்தோம். இதுவரையும் மழை பெய்யவில்லை. இருப்பினும் எமக்கு மகாவலி நீர் கிடைக்கின்றது. சிறுபோகத்தை மேற்கொள்ள முடியும் என்றும் அதற்கு தயாராகுமாறும் அவர்கள் எமக்கு தெரிவித்தனர். තරම් කියන එක 20ஆம் திகதியாகும் போது விவசாய நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு கூறினர். அப்படி கூறிவிட்டு திடீரென்று நீரை மூடிவிட்டால் எமக்கு என்ன நேரும் என்று தெரியாது. அதிகாரிகள் தீர்மானத்தின் பிரகாரம் சிறுபோகத்தை ஆரம்பித்து இளம் நெற்கன்றுகள் நீரின்றி வாடுவதை காண முடியாது என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது இளம் நெற்கன்றுகளை மாடுகள் மேய்ந்து செல்லும் நிலை காணப்படுகின்றது. ஓரளவிற்கேனும் நீரை பெற்றுக் கொள்ளக்கூடிய விவசாயிகள் யோத கால்வாயிலிருந்து நீர்ப்பம்பிகள் மூலம் விவசாய நிலங்களுக்கு நீரை பெற்றுக் கொள்கின்றனர். டீசலுக்காக பெருமளவில் செலவிட நேரிட்டுள்ளதால் பலர் இவற்றை கூட செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். நெற்கன்றுகள் வாடிக்கொண்டு செல்கின்றது. தற்போது விஷமருந்தும் நிலையில் நாங்கள் உள்ளோம். நெல் 1 கிலோகிராம் 20 ரூபாய், பானின் விலை 60 ரூபாய். இவ்வாறு இருக்கும் போது எவ்வாறு சாப்பிடுவது? சவக்கார கட்டி ஒன்று 45 ரூபாய். 2.5 கிலோ நெல்லை விற்று ஒரு சவக்காரம் வாங்க வேண்டும். விதைநிலை நாட்டியுள்ள விவசாயிகளின் நாட்டு மேடைகளும் பாதிப்படைந்துள்ளதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. නමෝ නමස්තු තුන් ලෝකාග්‍රව සම්මා සම්බුදු මහමෑණියන් වහන්සේගේ සී සම්මා සම්බුද්ධ ශාසනය ආරක්ෂා කරන. இந்த நீர் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு இறைவனின் துணையை மட்டுமே நாடும் நிலைக்கு இந்த விவசாயிகள் வந்துள்ளனர். தியபேதுமை பிரதேசத்தில் ஒரு துளி நீருக்காக கருங்கல்லை உடைக்கும் மக்கள் தொடர்பிலான கதை எமது நாளைய தொகுப்பு. கியூபாவிற்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கியூபா ஜனாதிபதி ரவுல் காஸ்ட்ரோவை இன்று சந்தித்துள்ளார். கியூபாவில் உள்ள புரட்சிகர மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதிக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது.
மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச மட்டத்திலான அரசியல் செயற்பாடுகள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் 50 வருடங்களுக்கும் அதிகமான காலமாக இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவுகின்ற நல்லுறவை மேம்படுத்திக் கொள்வது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கு கியூபாவின் ஒத்துழைப்பு கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் பொறியியல் மற்றும் மருத்துவ துறைகளுக்காக கியூபாவினால் வழங்கப்படும் புலமை பரிசில்களை அதிகரித்தல் மற்றும் இலங்கை பல்கலைக்கழகங்களில் கியூப மாணவர்களுக்கு அனுமதி வழங்குதல் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். கடந்த சில வருடங்களாக அர்ப்பணிப்புகளுடன் செயற்பட்டதால் லண்டன் ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்க தமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது என நீச்சல் வீரரான ஹேஷான் உனம்புவ கூறுகின்றார். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். ஒலிம்பிக் விழாவுக்கு தகுதி பெற பல வருடங்களாக எதிர்பார்ப்புடன் காத்திருந்தேன். 2008ஆம் ஆண்டில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் 2012ஆம் ஆண்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மிகுந்த அர்ப்பணிப்புடன் பயிற்சிகளில் ஈடுபட்டு அதன் பிரதிபலனாக நான் தகுதி பெற்றுள்ளேன். ஒலிம்பிக் விழாவுக்கு தகுதி பெற்றமை மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. உச்சக்கட்ட திறனை வெளிப்படுத்த எதிர்பார்த்துள்ளேன். எனது ஆற்றலை மேம்படுத்தவும் தரவரிசையில் முன்னேறவும் பாரியதொரு எதிர்பார்ப்பு உள்ளது. தற்போது சிறந்த பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளேன். இன்றைய நாளேடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. ஹம்பாந்தோட்டை கட்டுவன பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த இருவரினதும் சடலங்கள் மக்கள் அஞ்சலிக்காக அவர்களது வீடுகளில் வைக்கப்பட்டுள்ளன. ஜயசேவன ஹெட்டிவத்த கட்டுவன பகுதியைச் சேர்ந்த 18 வயதான நிமந்த ரோஷான் என்ற இளைஞர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தார். குடும்பத்தின் இளைய மகனான நிமந்த ரோஷான் ஜயசேவன குடும்பத்தின் செலவுகளை ஈடு செய்து வந்தார். நாங்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்தோம். எமக்கு சிறிய வீடொன்றே உள்ளது. இந்த வீட்டின் சில வேலைகளை செய்து வந்தோம். விடுமுறையில் வீட்டுக்கு வந்தும் சில வேலைகளை செய்ய எதிர்பார்த்தோம். அவற்றையும் செய்ய முடியவில்லை. நெஞ்சில் துப்பாக்கி சூட்டு காயங்கள் இருந்தன. இதேவேளை கம்மாரக்கெதிர தாளிவத்த கட்டுவன பகுதியைச் சேர்ந்த எதிரிமானே மாலினி என்பவரும் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளார். இவருக்கு 50 வயது என்பதோடு அவர் 3 பிள்ளைகளின் தாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை வீரகட்டிய கட்டுவன வீதியின் 26A பின்னமண்டிய ஹெட்டிவத்த என்ற முகவரியுடைய வீட்டுக்கு முன்பாக நேற்று முன்தினம் மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சுமார் 7:30 அளவில் மோட்டார் சைக்கிள்கள் வந்த சிலரால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் சுமார் 35 பேரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். கிடைக்கப்பெற்றுள்ள சாட்சியங்களின் பிரகாரம் ஒருவரின் பெயர் தொடர்பிலான தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் கூறினர்.